வணக்கம். அகத்தியன் அகாடமி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ 7/3/2019 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் துறை ரீதியான தேர்வுகள் மே 2019 ஆண்டிற்கான துறை தேர்வுகள். இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எதுக்காக எழுதணும், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, முக்கியமான விஷயங்கள். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னா என்ன சார்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க யூடியூப் கமெண்ட்ஸ் வாயிலாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவும் கேட்டிருந்தீங்க. சார் காமனாகவே சொல்கிறேன், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த துறையில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்ம்ஸ், டிக்ளரேஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு வெல்வெஸ்டாக இருக்கணும். அதற்காக நடத்தப்படுவது தான் உங்களுக்கான துறை ரீதியான தேர்வுகள். நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த துறையில் நீங்கள் ஜாயின் பண்ண அந்த 2 இயர்ஸில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் உண்டு. ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரமோஷன் உண்டு. அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே உங்களுக்கு பவானி சாகர் ட்ரைனிங்கும் அலாட் பண்ணிவிடுவாங்க. அப்படி வந்து அலாட் பண்ணுறனாலும் அந்த ஒரு கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 2 to 3 இயர்ஸ் உள்ளார உங்களுக்கு வந்து பவானி சாகர் ட்ரைனிங்கும் அலாட் பண்ணிவிடுவாங்க. அதற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் நடக்கும். இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் என்பது டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, பிஏஓ, சர்வேயர், டிராட்ஸ்மேன் எல்லாருக்கும் குரூப் 4ல் போன அத்தனை பேருக்கும் இந்த துறை ரீதியான தேர்வுகள் பொருந்தும். ஸோ இப்போ மே 2019 நடக்க போது தாராளமாக இப்போ ஜாயின் பண்ணவங்க நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். இந்த துறை ரீதியான தேர்வுகளுக்கு இதுக்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்விகளின் மாடல் கொஷின் பேப்பர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் வந்து அவங்க எக்ஸாம் கொண்டு போய் வச்சு பார்த்து எழுத உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணணும், இதற்கான டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த துறை ரீதியான தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் மட்டும் டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில காலங்களுக்கு முன்பாக சம்மந்தப்பட்ட துறைகளே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால, கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால அந்த துறை ரீதியான தேர்வுகள் வந்து அப்போதைய தமிழ்நாடு அரசு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துக்கிட்ட இருந்து ஒப்படைச்சாங்க. அப்போ இருந்து கொஞ்சம் நேர்மையாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த துறை ரீதியான தேர்வுகள் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எங்கெங்கே இருக்குது, எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் சரி, லேப்பில் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிளாக் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் அப்ளை ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் சொல்லி வரிசையாக நமக்கு எப்படி நார்மலாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த மாதிரி தான் வரிசையாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், உங்களுக்கு தேவையான சிலபஸ் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எழுத போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் தான் எழுத போகிறீங்க. இந்த நியூங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான சிலபஸுமே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 206 பேஜ் இருக்கும். பிரிண்ட் போடுறவங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பேஜஸ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது. என்ன படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் படிக்கணுங்கிறத ஒவ்வொரு விஷயமும் இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இந்த பிடிஎஃப்கான கூகுள் டிரைவ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சிலபஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் டு டவுன்லோட். என்னென்ன புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும்
உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கொடுத்துருவாங்க சார். இது வந்து முக்கியமான புக்ஸ் மட்டும்தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து சப்பார்டினேட் ரூல்ஸு, தமிழ்நாடு ஒரு அரசு ஊழியர்னால் அவர்கள் உண்டான உரிமைகள் என்னென்ன, அவருக்கு உண்டான சுதந்திரங்கள் என்னென்ன, அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய விதிமுறைகள் என்னென்ன, இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த ப்ளூ கலர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான இந்த புக்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் தான். எதுவும் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சார். நீங்கள் வித் ஆன்சர் கீயோடையே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்துக்கோங்க. சர்வே டிபார்ட்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டேஜஸ்லுமே கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ்க்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சார். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எப்படி எழுதணும், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கொலீக்ஸ்கிட்டையும் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க கிட்டையும் நீங்கள் அந்த புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும், என்ன டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைனா யூடியூப் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சில குரூப்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டோம். அதற்கான லிங்க்கும் வந்து நாங்கள் அடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். எங்களை அன்அகாடமியில் ஃபாலோ பண்ண அன்அகாடமிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய லெசன்ஸ் பாருங்கள். அன்அகாடமியில் என்னுடைய லெசன்ஸ் பாருங்கள். டிஎன்பிசிக்கான பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.